ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி மாம் நெஸ்ட். ஹெல்தியான பால் வெரைட்டிஸில் அடுத்ததாக பார்க்க போகிறது கோதுமை பால். இப்போ இந்த பால் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கோதுமை வச்சு தான் இந்த பால் செய்ய போகிறோம். நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுறதால ஒரு கரண்டி அளவுக்கு கோதுமையை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பாதாம் சேர்த்துருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கோதுமையை 2 தடவை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் முளை கட்டின கோதுமையும் யூஸ் பண்ணலாம். நான் கோதுமையை ஊற வச்சு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு தடவை போட்டு அரைச்சி அதுவே எடுத்து பால் எடுத்துக்கலாம். 2 டைம் பால் எடுத்தாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் நிறையா எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட பாதியை யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் கோதுமையே தாராளமாக போதும். இப்போ 2 பேருக்கு 1.5 ஸ்பூன் போட்டாலே தாராளமாக 2 டம்ளரில் சூப்பராக குடிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடானோடனே இந்த அரைச்ச கோதுமை பாலை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ண கோதுமை பாலை ஊற்றி அதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சோண்டு இப்போவே சால்ட்டு சேர்த்துக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா சால்ட்டு சேர்க்காமல் கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா பாலையே நீங்கள் மறந்துடுவீங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கூட சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நச்சு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கடைசியாக நம்ம இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்குன்னா சுக்குத்தூள் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர்ஸில் இருக்க பிடிக்காது. பெரியவங்களுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக நாட்டு சர்க்கரை போடுங்க. டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இதை ஃபீடிங் பாட்டிலில் போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி கூட. குழந்தைங்க நல்லா புஷுன்னு வருவாங்க. நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து தேங்காய் பால் எடுக்க போயிடலாம். இதுக்கு நீங்கள் தாராளமாகவே தேங்காய் பீசஸ் எடுத்துக்கலாம். இங்கே கஞ்சத்தனமே வேண்டாம். நல்லா தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவும் 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. இது சூடான அந்த பாலில் ஊற்றுறதுனால தொண்டையில் கமர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ரொம்ப சூடான பால் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போகும்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் கலந்துக்கோங்க. இல்லை சூடாகவே தான் எனக்கு குடிக்கணும் அப்படின்னா சூடான ஸ்டேஜில் அப்படியே தேங்காய் பால் கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான். இதில் விட்டமின் பி, இ, அயன், புரோட்டீன், ஃபைபர், ஜிங்க் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கப்பில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏலக்காய் தூள் சுக்கு போட்டோம் இல்லையா, அதனால தான் ஃபைனலாக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா குடிக்கும்போது தொண்டையில் கொஞ்சம் கூட எதுவுமே தட்டுப்படாது. அப்படி பயங்கர ஸ்மூத்தாக போகும். இதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். பால் கொடுத்தா கூட பசங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லாமல் குடிச்சு முடிச்சுட்டு தான் கையில் கொடுப்பாங்க. என் பசங்களுக்கும் இந்த பால் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நான் இந்த பால் கொடுக்குறேன். அண்ட் என்னோட குட்டி பாப்பா, 2 வயசு குட்டி பாப்பா, அந்த பாப்பாவும் ஃபீடிங் பாட்டிலில் போட்டு இந்த பால் குடிக்கிறா. அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கோதுமை இல்லை, கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணால் அதோட ஸ்மெல், அதோட அரோமா கொஞ்சம் வரும். அந்த சமயம் வர்ற வரைக்கும் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வச்சு பண்ணுறதை விட கோதுமையை ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு பண்ணும்போது அதோட பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்ககிட்ட சம்பா கோதுமை இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா பால் வந்துடும். அந்த பாலை யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடில் நீங்கள் பால் ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் பால் வாங்குறது காஸ்ட்டை விட இந்த பால் செய்யும்போது செலவுமே ரொம்ப கம்மி தான். 1 ஸ்பூன் கோதுமை அப்படின்னா ஒரு 5 ரூபி கூட வராது. இந்த கோதுமை பாலோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை, சுக்குத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டாக இருந்தது அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேம் ப்ராசஸில் ஃபைனலாக இது கூட தேங்காய் பால் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கோதுமை பால் ரெடி ஆகிடும். அதாவது கோதுமை இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சியாக இப்போவே உடனடியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவசரமாக பால் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு காய்ச்சி ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி ஆற வச்சுட்டு ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுத்துடலாம். இதில் செலினியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஹார்ட்டை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும். இதில் புரோட்டீன் சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிங்க்கு, விட்டமின் பி, விட்டமின் இ இதுக்கெலாம் வேறு எதையோ சாப்பிடாம இந்த பாலை ரெகுலராக குடிக்கலாம். அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதில். இதை குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு தடவை தாங்க அப்படின்னு கேட்பாங்க. தேங்காய் பால் இருக்கிறதால இது இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுது. இந்த சூப்பரான கோதுமை பால் மாதிரி சேனலில் உளுந்த பால் வீடியோ இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே மாதிரி இன்னும் நிறைய பால் வெரைட்டிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All my time I'm waiting you to answer the phone. Nothing seems to